குட் மார்னிங் எவ்ரிவன். இதுதான் நம்மளோட இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிற கொஷின் வந்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் லெசனில் எக்ஸசைஸ் சம், தட் மீன்ஸ் எக்ஸசைஸ் சம்மோட செகண்ட் சம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் இந்த சம்மை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ from the following particulars prepare machinery account for 3 years under the SLM na straight line method. So price of the machine rupees 36,000, freight charges 22,500, installation charges 1,500, life for the machine 5 years னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இதான் சம்மில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைஸ் ஆஃப் த மிஷினரி 36,000, ஃப்ரைட் சார்ஜஸ் 2,500, இன்ஸ்டாலேஷன்ஸ் சார்ஜஸ் 5,500. ஸோ இந்த கம்பெனியோட லைஃப் ஆஃப் த மிஷின் வந்து 5 years, 3 yearsக்கான மிஷினரி அக்கௌண்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு விஷயத்தை அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, ஸ்க்ராப் வேல்யூ. ஓகே, ஸோ அதனால் நம்ம எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா ஆனுவல் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஈக்குவல் டு தென் இந்த காஸ்ட் ஆஃப் மெஷினரி. தட் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் மெஷினரிங்கிறது என்னென்ன 36,000. இந்த 36,000 ப்ரைஸ் ஆஃப் த மெஷினரி 2,500 ஃப்ரைட் சார்ஜஸ், இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், இந்த 3 சார்ஜஸையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணலாம், அதோட ஆன்சர் 40,000. ஸோ இந்த 40,000 ஆனுவல் டிப்ரிசியேஷன் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா டோட்டல் காஸ்ட் ஆஃப் மெஷினரி டிவைடட் பை லைஃப் ஆஃப் த மெஷின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000 டிவைடட் பை 5 அண்ட் ஆன்சர் வரும் 8,000. 40,000 divided by 5, 8,000. So 40, 5, 8 times. So 8,000. 8,000 per year. Annual depreciation நமக்கு எவ்வளோ calculate பண்ணோம், 8,000 per year. The next balance of the machinery after 3 years. So after 3 yearsக்கு அப்புறம் balance of the machinery எவ்வளோ இருக்கும், 40,000 minus 8,000. 8,000 into எவ்வளோ இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க கொஷனில், 3 yearsனு சொல்லியிருக்காங்க. ஸோ 40,000 minus 8,000 into 3 equal to what is the answer, 16,000. 16,000 is the answer. Okay, this is the balance of machinery after 3 years. Clear? Hi everyone. Next நம்ம பண்ண போகிற சம் வந்து ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, how will you show assets in the balance sheet as on 31st December 2002 when normal depreciation method is adopted? Second question, when provision for depreciation method is adopted. So here cost price of asset equal to 24,000, depreciation per year 2,000, purchase date of asset equal to 1198. So here they give 2 questions. First, normal depreciation method, and when second question is when the provision for depreciation method is adopted. These 2 questions answer we need to find out. Okay, இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த அசட் 24,000 கொடுத்துருக்காங்க, டிப்ரிசியேஷன் இயர் 2,000 கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் த டேட் ஆஃப் அசட் 1198. ஓகே, இதோட சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு when வந்து cost price of the asset 24,000, annual depreciation 2,000 எடுத்து போட்டுட்டோம். Then January 1st வந்து purchase date,
Then balance sheet date வந்து என்னது December 31st 2002. Number of years held 5 years. Okay, then 5 yearsனா அதில் என்னென்ன வரும் 98, 99, 2000, 2001, 2002. This is the 5 years. Okay, so இது எப்படி பண்ணலான்னா total accumulated depreciation. So first நம்ம find out பண்ண வேண்டியது total accumulated depreciation equal to 5 into, that means in the 5 years, 5 into 2000 equal to, what is that, 5 into 2, 10,000. 10,000 rupees தான் total accumulated depreciation. இதில் next இதை find out பண்ணிவிட்டு நம்ம என்ன next find out பண்ண போகிறோன்னா normal depreciation method. Then அந்த நார்மல் டிப்ரிசியேஷன் மெத்தட் நம்ம எப்படி பண்ணுவோம்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், தட் மீன்ஸ் ஃபிக்ஸ்டு அசெட்ஸை ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் ரிட்டன் டவுன் ஆஸ் ஆன் 1/1/2002 1/1/2002 வரைக்கும், தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஜான்வரி 2002 வரைக்கும் அசட்டோட வேல்யூ எவ்வளோன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் இஸ் 24,000 மைனஸ் 8,000. இந்த 8,000 இந்த இடத்துல எப்படி வந்துச்சு, 8,000 4 இயர்ஸோடது மட்டும் எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் 98, 99, 2000, 2001 எண்டிங் வரையும். 2002 ஃபஸ்ட் ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எடுக்கிறதே வந்து எப்படி அஸ் ஆன் 1/1/2002 அசட்ஸ் எவ்வளோ, அசட்ஸோட அமௌண்ட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 1/1/2002 8,000 மைனஸ் பண்ண, தட் மீன்ஸ் டோட்டல் 24,000 காஸ்ட் ஆஃப் த ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் 1000 மட்டும் மைனஸ் பண்ணுறோம். தட் இஸ் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஆனுவல் டிப்ரிசியேஷன் அமௌண்ட்டு 2,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் 98, 2000, 2, 3, 4 into 2, 8,000. ஸோ இந்த 8,000, இந்த 4 இயர்ஸோட 8,000 தான் நம்ம இந்த 24,000 டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அசட்லேருந்து இந்த 8,000 மைனஸ் பண்ணுறது. ஸோ 8,000 மைனஸ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும் 16,000. Okay, then next less depreciation for 2002. Then 2002ல் இருக்கிற ஒரு 2,000 rupees கூட நம்ம என்ன பண்ணலாம் இந்த 16,000லேருந்து லெஸ் பண்ணலாம். ஸோ which is equal to 14,000. So 16,000 minus 2,000 equal to 14,000. Next, when the provision for depreciation method is adopted. Provision for depreciation method adopt பண்ணுறது only the original cost of the assetலேருந்து மட்டும்தான் provision for depreciation நம்ம வந்து அடாப்ட் பண்ணுவோம். ஸோ ஃபிக்ஸ்டு அசட் அட் காஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற அசட் எவ்வளோ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 24,000. ஹியர் வி மென்ஷன் த 24,000. Then less provision for depreciation. Provision for depreciation நம்ம find out பண்ணோம். Total accumulated depreciation 5 into 2, 5 இயர்ஸ்க்கு 2,000 depreciation, annual depreciation வச்சு 5 into 2 equal to 10,000. So here we mention provision for depreciation equal to rupees 10,000 divided by 14,000. So 24,000 minus 10,000 divided by minus 24,000 minus 10,000. What is the answer? 14,000. So in the provision for depreciation adopt பண்ணாலுமே 14,000 தான் வரும். Then normal depreciation method adopt பண்ணாலும் நமக்கு 14,000 தான் வரும். Okay, so normal depreciation method equal to 14, normal depreciation adopt பண்ணும்போது நமக்கு 14,000 வந்துச்சு. தென் ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அடாப்ட் பண்ணும்போது நமக்கு 14,000 வந்துச்சு. கிளியர்?